இன்றைய தேசிய செய்திகள். புதிய கல்விக் கொள்கை அமல். நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை இந்த ஆண்டு முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் கல்வி முறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் பல்வேறு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. பாராளுமன்ற கூட்டத்தொடர். பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை மாதம் தொடங்க உள்ளது. இதில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளன. செய்திகள் வழங்கியது தினமலர். பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. விலை தொடர்ந்து ஒரே நிலையில் நீடிக்கிறது. செய்திகள் வழங்கியது விகடன். ரயில் விபத்து. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ரயில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பலர் காயமடைந்துள்ளனர். மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. புதிய வேலைவாய்ப்பு. மத்திய அரசு பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை அறிவித்துள்ளது. தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். செய்திகள் வழங்கியது தினமலர். விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இது விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது விகடன். நீட் தேர்வு. நீட் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் முடிவுகளுக்காக காத்திருக்கின்றனர். செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. அயோத்தி ராமர் கோவில். அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கோவில் விரைவில் பக்தர்களுக்காக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. பணவீக்கம் உயர்வு. இந்தியாவில் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. செய்திகள் வழங்கியது தினமலர். தங்கம் விலை. தங்கம் விலை இன்று சற்று உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 5500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகள் வழங்கியது விகடன். ரூபாய் மதிப்பு சரிவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. இது பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. விமான கட்டண உயர்வு. விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாக விமான கட்டணங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. சுகாதாரத்துறை அறிக்கை. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. பொதுமக்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. செய்திகள் வழங்கியது தினமலர். இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள்.